ஜாதகத்திலையுமே இது திருடர்களுக்கான ஜாதகம், இது கள்ளச்சாராயம் இருக்கக்கூடிய ஜாதகம், இது இல்லீகல் பிசினஸ் செய்யக்கூடிய ஜாதகம்னு இருக்கு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு 10 சாராய பாட்டில் கொடுத்து விற்க சொன்னா உங்களால விற்க முடியாது. பட் இதை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னா, பொதுவாகவே ராகு தசை நடக்கும்போது அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருப்பாங்க. நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னே பசங்க எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. ஒரு ஜாதகத்துல புதன்கிற கிரகம் கெட்டுட்டாலும் அவங்க சரியா படிக்க மாட்டாங்க. இந்தக்கான கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா ஆரம்ப கால கல்வி அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. 9வது 10வது படிக்கும் போது மக்கர் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த 2 கிரகம் நல்லா இருக்கு, ஹையர் செகண்டரிக்கான கிரகம் கட் ஆயிருச்சுன்னா அவங்க அங்க வந்து மக்கர் பண்ணுவாங்க. சில பேருக்கு காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டாங்க, படிச்சுட்டு படிப்புக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, இப்ப நான் வந்து கடவுள், எனக்கு இப்ப என்ன மாதிரியான ஒரு ஆளை படைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட். நீங்க ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்லுங்க, இப்ப நான் படைச்சு காட்டுறேன். உயிர் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்குண்டான கிரைட்டீரியாஸ் தான் நான் கொடுத்தேன். இப்போ அம்மா அப்பாவுக்கு அப்படிங்கும் போது அவங்களோட விதி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நீங்க எப்படி முடிவு பண்ண போறீங்க? இவனோட ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கணுமா, செகண்ட் பார்ட் நல்லா இருக்கணுமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த நட்சத்திரத்துல அவனை நான் பறக்க வச்சிருவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரம், நீங்க என்ன நட்சத்திரம் சொல்றீங்க அந்த நட்சத்திரத்துல அவனை நான் பறக்க வச்சிருவேன். அவன் அதுல இருந்து அந்த தசாபுத்திகள் அவனுக்கு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அவனுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். இப்ப ரயில் தடம் புரண்டது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 200 பேர் பலி. 200 பேருக்கும் ஜாதகம் அப்படி இருக்குமா? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து கிரக காம்பினேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ நிறைய மக்கள் வந்து நம்ம சேனல்லே வந்து நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பிரச்சனைகள் நடக்குது, இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா, இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ இதை பத்தி வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோ அசோக் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், இப்போ பொதுவா ஒருத்தருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ஜாதக கட்டத்துல இந்த மாதிரி கிரக காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது சார்? இப்போ ஜாதக கட்டத்துல இந்த கிரக காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி நடக்குது? ஜோதிடம் அப்படின்னாலே ஒளியியல். இங்க 2 விஷயம், ஒன்னு ஒளி, ஒன்னு இருள். ஒளி என்றைக்குமே உங்களுக்கு நன்மை பயக்கும், இருள் தீமை பயக்கும். இந்த இருளுக்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா, ஒளி கிட்ட இருந்து மொத்த லைட்டும் இது ரிசீவ் பண்ணிக்கும். இருள் அப்படிங்கிறது என்ன வண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோல்னு ஒன்று சொல்றோம் இல்லையா, இந்த பிளாக் ஹோலுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ நாம இங்க ப்ரொடியூஸ் பண்ற மொத்த லைட்டும் பிளாக் ஹோலுக்குள்ள டிராவல் ஆகி போயிடும். அதனாலதான் பிளாக் ஹோல் அப்படின்னு ஒண்ணு இந்த பிரபஞ்சத்துல கடவுள் வச்சிருக்கான். அதாவது இந்த பூமியில வெளிச்சம்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை தாண்டி நான் ஒன்று எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸ் பண்ணேன். இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா அந்த லைட் எங்க போச்சு அப்படின்னா, அந்த லைட்டு இந்த பிளாக் ஹோல் நோக்கி டிராவல் ஆகி போச்சு. இங்க இப்போ ஒரு தீ பருத்துறேன், தீ எரிஞ்சது, அணைஞ்சிச்சு. இந்த ஒளிக்கு ஒரு தன்மை நீங்க சயின்ஸ்ல படிச்சீங்கன்னா, ஒளி வந்து வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டருக்கு என்னன்னா, வெக்டருக்கு ஆரம்ப புள்ளி உண்டு, முடிவு புள்ளி கிடையாது. வெக்டரோட குறியீடே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு போட்டு ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க, ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆரம்பம் உண்டு முடிவு இல்லை. தீக்குச்சியில லைட்டை உற்பத்தி பண்ணேன், ஆரம்பம் இருந்துச்சு, முடிவா அப்படின்னு கேட்டா மொத்த லைட்டும் இந்த பிளாக்கை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சூரியன் கூடவே ஒரு சனி அப்படிங்கிற ஒரு இருள் கிரகம் இருக்கிறது இல்லையா, இந்த ரெண்டும் 7ஆம் பார்வையில ஒவ்வொருத்தங்களை பார்த்துக்கிறது இல்லையா. இப்போ சனி வந்து 3ஆம் பார்வையில பார்க்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் பார்வை இருக்கு, ஓகேங்களா? இப்போ இந்த பார்வைங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களை டைரக்டா பார்க்குறேன். இந்த கேமராவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சைடில் பார்க்குறேன். இது எத்தனாவது பார்வை அப்படின்னா, இது வந்து 7ஆம் பார்வை. கரெக்டா 0 180 இந்த டிகிரியில பார்க்குறேன். இது வந்து எனக்கு விஷன் நல்லா தெளிவாக தெரியும். கேமராமேன் எனக்கு எப்படி தெரிவார்னா, லைட்டாக தெரிவார். அப்போ சனிக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா 3 7 10, ஓகேங்களா? இப்போ எல்லா கிரகத்துக்கும் இந்த 7ஆம் பார்வைங்கிறது அதீத வல்லமை, ஓகேங்களா? எனக்கு இப்போ நான் நேராக உட்காந்துருக்கேன், இந்த சைடில் இருக்கிற பொருள் எனக்கு எப்படி தெரியும்னா கம்மியாக தான் தெரியும், ஓகேங்களா? அதுவுமே இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா என் கண்ணுக்கு தெரியாது. இது எப்படி கிரகத்துக்கு கண்ணு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணு இல்லை. அதாவது எத்தனாவது டிகிரி அப்படிங்க அந்த டிகிரியில அவங்க லைட்டை வந்து சக் பண்ணி இழுத்துடுவாங்க. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு சூரியனை வச்சு அதுக்கு நேர் 7வது வீட்டில் சனி கிரகத்தை வச்சிங்க அப்படின்னா, இந்த சூரியன் இருக்கிற மொத்த லைட்டும் இந்த சனி உறிஞ்சிடுவார்.
இப்ப இந்த இடத்துக்கு சூரியன் என்ன ஆனார் அப்படின்னா பலம் இழந்து போயிட்டார். ஓகே. ஒரு இருள் கிரகமும் ஒரு ஒளி கிரகம் ஒன்னோட ஒண்ணு இருக்கும்போது இருள் கிரகம் வலிமை அடைஞ்சிரும், ஒளி உள்ள கிரகம் வலிமையை இழந்துடும். என் ஜாதகத்துல இப்படி நடந்துச்சு. என்னுடைய ஜாதகத்துல சூரியனும் சனியும் ஒன்னா இருக்கிறாங்க. ஒன்னா இருந்ததுனால என்னுடைய சூரியன் பலம் இழந்து போயிடுச்சு. இதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடு அதிகமாக வரும். நானும் எங்க அப்பாவும் பெருசா பேசிக்க மாட்டோம். அதே மாதிரி நானும் எங்க அப்பாவும் ஒன்னா இருக்கக்கூடாது. என்னையுமே தத்துக்கு கொடுத்து வாங்கினாங்க. இப்போ எங்க அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த பாசமும் எனக்கு கிடைக்காது. இந்த சூரியனுடைய காரகத்துவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சனி பகவான் ஆஃப் பண்ணிடுவார். ரெண்டாவது, இந்த சனி பகவான் இப்ப இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய வீடு என்ன வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க குருவோட வீட்டுல இருக்காங்க. நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்களான்னு கேட்டா நல்ல பொசிஷன்ல இவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்த சனி பகவான் எனக்கு ஏதாவது தீமையான பலன்களை தருவாரா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த எப்போ ஒரு இருள் கிரகம் ஒளியை ரிசீவ் பண்ணிருச்சோ இது இப்ப நல்லது பண்ணும். நீங்களே இப்போ ஒரு கேள்வி, இப்போ ஒரு நல்ல கிரகம்லாம் இருக்கு, எதற்காக இந்த தீமையான கிரகங்களையும் படைக்கணும்? கடவுள் படைக்காமே விட்டுருக்கலாம். இப்போ எல்லா கிரகத்துக்குமே அதுக்குண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சுபர் கிரகம் அசுபர் கிரகம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ சுபர் கிரகமுமே அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் இல்லைங்களா? நிச்சயமா உண்டு. இப்போ குருவே எடுத்துக்கோம். குரு வந்து சுப கிரகம், முழு சுபர். இவர் எப்போதுமே நல்லதுதான் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் எங்க பண்ண மாட்டார் அப்படின்னா, அந்த கிரகம் கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போன தடவை ரிஷபத்துல இருந்தார், ரிஷபத்துல இருந்தப்ப அவர் கெட்டு போயிட்டார். இப்ப எப்ப அந்த கிரகம் கெட்டு போறதுன்னா என்ன அப்படின்னா, அந்த லைட் உங்களுக்கு தீமை தரும். நமக்கு இப்ப மே மாசம் லீவ் விடுறாங்க இல்லையா, ஏன் லீவ் விடுறாங்க அப்படின்னா, சூரியன் ஏப்ரல் மாசம் மேஷத்துல இருப்பாரு, உச்சம் அடைஞ்சிருப்பாரு. அந்த லைட் நமக்கு நன்மை தரும். அப்படியே ரிஷபத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட கெட்டு போய் சூரியன் இங்கதான் கெட்டு போயிடும். இந்த கெட்டு போச்சுன்னு என்னன்னா, அந்த அல்ட்ரா வயலட் அந்த கதிர், அந்த யூவி ரேஸ் வந்து நம்ம உடலை பாதிக்குது. இதனாலதான் ஸ்கூல் குழந்தைகளுக்கு மே மாதம் லீவே விடுறாங்க. இந்த ஜாதகத்திலேயே கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம இந்த சூரியன் கெட்டு போச்சு நம்ம சொல்லிட்டோம். இப்பதான் ஸ்கூல்ல லீவ் விடுறாங்க. அப்ப இந்த ஸ்கூல் லீவ் விடுறதுக்குமே ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டு. மேக்சிமம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு நான் படிக்கும்போது ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த வெண்மை வண்ணம் வந்து சூரியன் கிட்ட இருந்து வர தாக்குதலை தடுக்கும், படிப்பு நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒவ்வொரு கிரகம் கெட்டு போயிருச்சுன்னா அதனுடைய ஒளி உங்க மேல படும்போதும் அந்த வண்ணத்தை நீங்க உடுத்தி இருக்கும் போதும் உங்களுக்கு அது தீமையான பலன்களை கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் செட்டே ஆகாது. காலேஜ் படிக்கும்போது நானே கேட்டிருக்கேன், ரெட் கலர் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ் அவங்களுக்கு கிழிஞ்சிரும். புது ட்ரெஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு ஆணியில மாட்டி போட்ட உடனே கிழிஞ்சிரும். அந்த ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்க போட்டிருக்கிறது வந்து ரெட் கலர், இது மெரூன், ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது செவ்வாயின் காரகத்துவம். ஓகே, சிகப்புக்கு இது பிளட் ரெட் அப்படின்னு. அப்போ உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தார்னா இந்த கலர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். செவ்வாய் அங்க கெட்டு போச்சு அப்படின்னா இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். இவ்வளவு, இதுதான் காரகத்துவம். இப்போ நம்ம ஜாதகத்துல என்ன கிரகம் காம்பினேஷன்ல இருக்கு? காம்பினேஷன்னா 2. ஒன்று அந்த கிரகம் 2 சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும், இல்லையா 7ஆம் பார்வையில 1 கிரகம் பார்த்துருக்கணும். இல்ல இந்த சனி வந்து 3ஆம் பார்வையால ஒரு கிரகத்தை பார்க்கிறாரு, இதுவும் சேர்க்கையில வந்து சேர்ந்துடும். இப்ப யார் யார் என்னென்ன சேர்ந்தா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவாங்க? பெரும்பாலும் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது இல்லைங்களா? இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு 2 கிரகம், ஒன்று மாந்தி, இன்னொன்று வந்து செவ்வாய். ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் மாந்தி இந்த 3 காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, ஃபேமிலியே டூர் எங்கேயாவது வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப ரயில் தடம் புரண்டது அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 200 பேர் பலி. 200 பேருக்கும் ஜாதகம் அப்படி இருக்குமா? இருக்காது. அப்ப 200 பேத்துல யாரோ ஒருத்தன் இந்த மாந்திய அதிகப்படியான சாபம் வாங்கி அவன் வச்சிருந்திருக்கான். அவன் கூட்டமா எந்த வண்டியில போனாலும் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 200 பேருமே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? அதுல எத்தனை குழந்தைகள் இருந்திருப்பாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிரக சேர்க்கை தான் காரணம். இந்த பிரபஞ்சத்துல விதி எப்படி இருக்குன்னா, இவங்க தனியா மாட்டுனாங்கன்னா இவங்களை நீங்க தண்டிக்கலாம் அப்படின்னு இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு. இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ கொள்ளை அப்படின்னு போகும்போது வந்து அதுல வந்து பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க, செய்யறவங்களும் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் உண்டான கிரகம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ ஒரு பத்திரிகையில பாத்தீங்கன்னா பிரபல ரவுடி வெட்டி கொலை அப்படின்னு ஒரு ஹெட்லைன் இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபலம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சனி ராகு காம்பினேஷன் வச்சுக்கலாம் நீங்க. அப்புறம் ரவுடி அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதுக்கு வந்து செவ்வாய், மூர்க்கம், வெட்டி கொலை, ஓகேங்களா? இந்த வெட்டுறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆயுதம். இந்த ஆயுதமும் செவ்வாயோடையது. கொலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மாந்தி. இப்போ ஹெட்லைனை மறுபடியும் படிங்க, பிரபல ரவுடி வெட்டி கொலை. இப்போ இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா இவங்க ஜாதகத்தில் யார் யார் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ராகு செவ்வாய் மாந்தி
இந்த 4 கிரகத்தோட சேர்க்கையும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கும். இந்த ராகுவே வெளியே எடுத்துட்டு சனி செவ்வாய் மாந்தி இருந்தாலும் இதே சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அந்த ரவுடி அவ்வளோ பிரபலமா இருக்க மாட்டார். இப்ப தமிழ்நாடு அளவுக்கு பிரபலம், எங்க ஊர்ல டிஸ்ட்ரிக்ட் அளவு பிரபலம்னு இருக்கு இல்லையா, அந்த ஊருக்குள்ள ஒரு பிரபல ரவுடியா இருந்திருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கும். இப்படி நடந்திருக்கும். ஒரே கிரகம் நன்மையும் பண்ணும் தீமையும் பண்ணும். ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா செவ்வாயும் வேணும், சனியும் வேணும், குருவும் வேணும். இந்த 3 கிரகம் இருந்தாதான் நீங்க டாக்டரே ஆக முடியும். அதே சனி செவ்வாய் காம்பினேஷன்ல ஃபேமிலி வந்து பிரிஞ்சு போறதுக்கான அமைப்பு உண்டு. இப்போ எப்படியுமே 2மே நடக்குமானா? ஆமா, 2மே நடக்கும். இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறங்காட்டி ஒரு டாக்டர் ஆவாரு, சில வருடம் வாழ்வாங்க, பிறகு கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ ஒரே சேர்க்கை தான் இவங்களுக்கு நன்மையும் கொடுத்துச்சு தீமையும் கொடுத்துச்சு. இது நடக்கும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பணக்காரங்க ஆகணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னால வந்து கேட்குறாங்க இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம இன்னொரு இஷ்யூ வந்து பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி பணக்காரங்க இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. யாருமே வந்து அந்த ப்ராப்ளம்ஸை வந்து பார்க்கறதே இல்லை. அவங்க வந்து எந்த நிலையில் இருக்காங்களோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த நிலைக்கு நானும் போகணும் அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்க. ஸோ இது 2க்குமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்க சொன்னதான் சத்தியம். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. என்னையவே எடுத்துக்கோங்க, இவர் வந்து டக்குன்னு பெரிய லைட்டர், அப்படி ஒரு வரலாறே கிடையாது. யாரையாவது நீங்க அப்படி கொடுத்துடணும். இப்ப நீங்க எடுத்தோடனே உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துட முடியுமா? எதுக்காக கொடுத்தனே? ஏன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு நான் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ அப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னால இங்க எனக்கு என்ன ஆதாயம், அது யாரா இருந்தாலும் அதை நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி என்னுடைய உழைப்பையும் இங்க நீங்க சாதாரணமா ஒரு தராசுல வச்சிடாதீங்க. நான் வந்து ஒரு 100 பேர் செய்யக்கூடிய வேலையை தனி மண்ணு தானே செஞ்சுட்டு இருக்கேன். இங்க உழைப்பை தான் நீங்க, அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க, ஒருவன் வளர்ச்சி அவனோட உயரத்தை மட்டும் பார்க்காதீங்க, அவனை உழைப்பையும் பாருங்கள். அந்த பின்னாடி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து யாருமே வந்து கமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. 2வது அது வந்து ஹிடன் தான். யாருக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கலாம்னு இந்த பிரபஞ்சம் தீர்மானிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கும். மாத்தி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆள் சூசைட் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற பிரச்சனையை என் பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு வச்சா அந்த ஆள் சூசைட் பண்ணிக்குவார். ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்க்கையாவே இருக்கும். ஆமா, அவங்களுக்கு இன்னைக்குமே ஜாதகத்திலையுமே இது திருடர்களுக்கான ஜாதகம், இது கள்ளச்சாராயம் இருக்கக்கூடிய ஜாதகம், இது இல்லீகல் பிசினஸ் செய்யக்கூடிய ஜாதகம்னு இருக்கு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு 10 சாராய பாட்டில் கொடுத்து விற்க சொன்னா உங்களால விற்க முடியாது. பட் இதை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க இல்லையா? அவங்களால எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதற்கு ஒரு தைரியம் வேணும். நம்ம கிட்ட அந்த தைரியம் இல்லை, அவருக்கு கிட்ட அந்த தைரியம் இருந்துச்சு. இல்லீகல் பிசினஸ் செய்யறதுக்குன்னு ஜாதக அமைப்பு உண்டு. ஸோ அவர்களால் அதை செய்ய முடியும். இது நான் வச்சிருக்கிறது ஆன்மீகத்துக்கான ஜாதகம். என்னை வச்சு ஆன்மீகம் தான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் அவங்களுடைய கேரக்டரா அவங்க தான் டிஃபைன் பண்றாங்க. அந்த கிரக சேர்க்கை இருக்கிறங்காட்டி நான் இப்படி இருக்கேன். இயல்பாகவே இது என் கேரக்டர்னு கேட்டால் இல்லை, அந்த கிரக அமைப்பு எனக்கு இப்பேற்பட்ட குணநலன்களை கொடுத்துருக்கு. ஓகே. இப்போ வந்து போன பதிவில் வந்து தசாபுத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ வந்து டீனேஜ்லேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? இதர் படிப்பு விஷயத்தில் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை அவங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களே, இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இல்லை தசாபுத்தி தான் காரணமா? இதுக்கு உங்களோட விடை என்ன சார்? பொதுவாகவே ராகு தசை நடக்கும்போது அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருப்பாங்க. நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்னே பசங்க எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. ஒரு ஜாதகத்துல புதன்கிற கிரகம் கெட்டுட்டாலும் அவங்க சரியா படிக்க மாட்டாங்க. ஒரு கிரகம் நீச்சம் அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிரகம் நீச்சம் அடைந்தாலும் அதனுடைய காரகத்துவத்தின் மேல் உங்களுக்கு அதீத ஆசை இருக்கும். இப்போ ஒரு கேது அப்படிங்கிற கிரகம் வந்து ஆன்மீக கிரகம். என் ஜாதகத்துல கேது நீச்சம் ஆயிருச்சுன்னா என்ன ஆவேன் அப்படின்னா, ஆன்மீகத்தை அதிகப்படியான தேடுதல் எனக்குள்ள பிறந்துரும். இது என்ன ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா யார், அவன் எங்க இருக்கான், யார் இதுக்கு முன்னாடி கடவுளை பார்த்தது, எங்க போய் பார்த்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, இப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி, அந்த கிரகம் நீச்சமானதனால் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ள வந்துடும். கேது கிரகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு நார்மல் பர்சன், நான் ஒரு பக்திமான், அவ்வளவுதான். தேடுதல் இருக்காது என்கிட்ட. அந்த கிரகம் 0 ஆயிடுச்சுன்னா அதை பத்தின தேடுதல் உங்களுக்குள்ள வந்துடும். ஸோ நீங்க ஒவ்வொன்றும் கிரகத்தினுடைய தன்மை தான். ஓகே. இந்த டீனேஜ் பத்தி பேசும்போது வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா? புது புது விஷயத்த வந்து அவங்க வந்து அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எந்த கிரகம் வந்து காரணமா இருக்கும்? ஓகே, புதன்கிற கிரகம். ஃபர்ஸ்ட் இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ஒருத்தவங்க படிக்கணும் அப்படின்னா ஒரு லக்னத்திலிருந்து 4, 7, 11, 12 இந்த வீடுகள் வந்து படிப்பிற்கான வீடுகள். இந்த வீட்டினுடைய கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க நல்லா படிப்பாங்க. இதுவுமே எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆரம்பகால கல்வி, மிடில் ஸ்டேஜ், ஹையர் செகண்டரி, காலேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஆரம்பகால கல்வி இந்தக்கான கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா ஆரம்பகால கல்வி அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. 9வது 10வது படிக்கும் போது மக்கர் பண்ணியிருப்பாங்க.
இப்போ இந்த 2 கிரகம் நல்லா இருக்கு, ஹையர் செகண்டரிக்கான கிரகம் கட் ஆயிருச்சுன்னா அவங்க அங்க வந்து மக்கர் பண்ணுவாங்க. சில பேருக்கு காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டாங்க, படிச்சுட்டு படிப்புக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அதன் பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கிரகம் வந்து கெட்டு போச்சு. அதனால இவ்வளவும் நல்லா இருந்துச்சு, பாஸ் பண்ணிட்டான், அந்த கிரகம் ஆக்டிவா இல்லை அப்படிங்கிறங்காட்டி அதன் பிறகு அவன் மக்கர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்போ இதைவே உள்டாவா வச்சுக்கோங்க. இப்போ என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆரம்ப பள்ளி இப்போ 5வது வரைக்குமே அந்த பையன் மக்கர் பண்றான், ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்போ அவன் ஜாதகத்துல பார்த்தா மிடில் நல்லா இருக்கு, ஹையர் செகண்டரி நல்லா இருக்கு அப்படின்னா 5வது வரைக்கும் உங்க பையன் இப்படிதாங்க மக்கர் பண்ணுவான். ஆனா அதன் பிறகு உங்க பையன் லைஃப் மாறுது, அப்ப நல்லா இருப்பான் அப்படின்னா இப்ப அந்த அப்பாவுக்கு ஒரு ஹோப், அப்பாடி 5வது வரைக்கும் தான் என் பையன் மக்கர் பண்ணுவான், 9வதுல இருந்து என் பையன் திருந்திடுவான் அப்படின்னு இப்ப அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறோம். அதன் பிறகு உண்மையிலுமே அவங்க வாழ்க்கை மாறும். என்னையவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து 10வது வரைக்கும் நல்லா படிச்சேன், அதன் பிறகு நான் நல்லா படிக்கல, அந்த கிரகம் வலிமையா இல்ல. 10வது வரைக்கும் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்குற அளவுக்கு டேலண்டான ஆள், அதன் பிறகு நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஏன் இந்த மாற்றுதல் அப்படின்னா எனக்கே பின்னாடி தான் புரிஞ்சது என்ன நடந்தது. ஏன் 10th வரைக்கும் நம்ம நல்லா படித்தோம், ஏன் +1 +2 நம்ம ஃபெயில் ஆகிற அளவுக்கு ஏன் போனோம் அப்படின்னா இந்த கிரகம், அதுதான் சொல்றேன், அந்த லக்னத்திலிருந்து அந்த கட்டம் மாறும்போது அந்த கிரகம் வலிமையா இல்லை அப்படின்னா வீணாவே போயிடும். அவங்களுக்குள்ள இருக்கிற தாட்ஸே வந்து இந்த கிரகங்கள் தான் வந்து ரூலே பண்ணுது. உண்மை. இதுவுமே இது வந்து தனி டாபிக். நீங்க பிறக்குறீங்க இல்லையா, பிறக்கும் போது உங்களுடைய இந்த உடல் சேருது இல்லையா, இப்ப இந்த உடலை பிரிச்சா என்ன ஆகும்னா அணு வரைக்கும் ஆகுமா, அந்த ஒவ்வொரு அணுவும் எதனால சேர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தினுடைய ஒளியினாலதான் பிறந்துச்சு. இதைத்தான் கடவுள் ஒளியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கரு முட்டைக்குள்ள உள்ள போகுது இல்லையா, இப்ப மெடிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு வெடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இதைதான் பிக் பேங் தியரி அப்படின்னுமே சொல்றாங்க. இது உடைச்சிட்டு உள்ள போகணும்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வேணும். பெரு வெடிப்பு அப்படிங்கிறதுக்கு இங்க சவுண்டே இருக்காது, பெரு வெடிப்புங்கிறத வார்த்தையை தவிர இந்த வெடிச்சதுனால இந்த எக்ஸ்ப்ளோஷனால இங்க ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு கேட்டா இல்ல, சவுண்ட் இல்லை. சவுண்டு இல்லாம ஒரு பெருவெடிப்பு, இதுக்கு ஒரு கிரேட் எனர்ஜி வேணும். இந்த கிரேட் எனர்ஜி தான் கடவுள், அதுதான் ஒவ்வொரு உயிருமே அங்க ஜெனிப்பிக்குது அப்படின்னு நான் சொல்றாங்க. இப்போ ஒரு உயிர் பிறந்த உடனேயுமே மொத்த கிரகம் அந்த செகண்ட் அந்த கணம் உங்க மேல என்னென்ன லைட் எல்லாம் பட்டுச்சோ அந்த காரகத்துவம் தான் நீங்க. இது நீங்க இது நான் கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து கடவுள், எனக்கு இப்ப என்ன மாதிரியான ஒரு ஆளை படைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட், நீங்க ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்லுங்க. இப்ப நான் படைச்சு காட்டுறேன், நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்னு நீங்க சொல்லுங்க. உண்மையிலுமே இப்ப நான் அந்த ஆளுக்கு ஜாதகம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, இப்போ நீங்க கேட்கறதுனால சொல்றேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஆன்மீகத்தை விரும்புறவங்க தான் வந்து பொதுவாக நாங்கள் பார்க்குறோம். ஆனா வந்து இது எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்மீகத்தையோ ஜோதிடத்தையோ இதெல்லாம் வந்து நம்பாதவங்க இப்போ வந்து ஒரு லைஃப் லீட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜ் அது எல்லாமே எப்படி ஒரு சராசரியா எல்லாருக்குமே நடக்குமோ அந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்குது. ஸோ இவங்களுக்கும் அந்த மாதிரி நடக்குது, ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும், அவங்க வந்து இப்போ சயின்டிஃபிக்காக நீங்கள் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து நம்புவாங்க. நீங்கள் பொதுவாக வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கேரே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஓகே, இந்த செகண்ட் வந்து நான் தான் கடவுள். நீங்கள் கொடுத்துருக்கிற ரெக்யூர்மெண்ட் படி இப்போ இங்கே ஒரு உயிரை ஜனிப்பிக்கணும். ஓகே, இந்த உயிரை ஜனிப்பிக்கணும்னா நீங்கள் என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்கீங்கன்னா அப்படின்னா அவர் வந்து கடவுள் மறுப்பாளர். ஓகேங்களா, ஆனால் அறிவியலை ஏற்றுக்கொண்டார். ஓகே, ரெண்டாவது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று சேர்த்திக்கலாம், அவருக்கு வந்து இந்த திருமணம் டிவோர்ஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த உயிர் ஜெனிப்பிச்சு இதெல்லாம் பண்ண போகுது. இப்போ இதையெல்லாம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இவனுடைய லக்னம், இதை தான் நான் முதல்ல நான் கடவுள்னா இப்போ இவன் வந்து கடவுள் ஏத்துக்கல, அப்போ என்னென்ன கிரகத்தை நான் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா குருவை ஆஃப் பண்ணிடலாம். குரு ஆன்மீக கிரகம் தேவையில்லை, கேதுவை ஆஃப் பண்ணிடலாம், தேவையே இல்லை. இப்போ இந்த 2 கிரகத்தை எங்க தூக்கி போடலாம்னா மறைவு ஸ்தானத்துல தூக்கி போட்டுருங்க. 6, 8, 12 எங்கேயாவது தூக்கி மறைவு ஸ்தானங்கள்ல போட்டுருங்க. ஓகே, இப்போ அடுத்து இவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அறிவு நல்லா இருக்குது. அறிவுனா என்ன கிரகம் அப்படின்னா புதன். அப்போ இந்த புதனை வந்து நல்ல நட்பு வீடுகளில் தூக்கி போட்டுருங்க. அடுத்து இவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இந்த சூரியனையும் சந்திரனையும் 9வது வீட்டையும் 4வது வீட்டையும் ஸ்ட்ராங் பண்ணிருங்க. ஓகே, அடுத்து இவருக்கு திருமணம் ஆயிருச்சு. திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா 7ல் ஒரு சுப கிரகத்தை வச்சிருங்க. இவருக்கு 7ல் இப்ப திருமணமும் நடந்துருச்சு. ஆனா அந்த திருமணம் வந்து டிவோர்ஸ் ஆயிருச்சு. டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா இவருடைய லக்னம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4 கார்னர்ல ஒரு லக்னமா இருந்ததுன்னா இவரை ஈஸியா டிவோர்ஸ் பண்ண வச்சிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 4 கார்னர்னா யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுஷு, மீனம். இந்த 4 லக்னமா இருக்கிறவங்களுக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிறது பாதகாதிபதி. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஈஸியா டிவோர்ஸ் நடக்கும். அப்ப இவனை இந்த 4ல் எந்த லக்னமா வேணாலும் இவனை தூக்கி நீங்க போட்டலாம். நான் வந்து இவனை தனுசு லக்னமா போட்டுறேன். இவனை தனுசு லக்னமா போட்ட அப்படின்னா நேர் 7ஆம் வீடு மிதுனம். இப்போ இந்த 7ஆம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புதன்.
ஒரே ஆள் தான். இப்போ இந்த புதன் படிப்புக்கும் இவரு தான் பொறுப்பு, மனைவிக்கும் இவரு தான் பொறுப்பு. அப்ப என்ன அப்படின்னா இந்த புதனை ஒரு நட்பு வீட்டுல வச்சிருவேன், வச்சு அறிவை மட்டும் கொடுத்துருவேன். அவருடைய லைஃப் பார்ட்னருங்கிற அந்த போர்ஷனை கட் பண்ணி விட்டுருவேன். இங்க கட் பண்ணிட்டு இவருக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்னா 2வது திருமணம்னு ஒண்ணு நான் இவருக்கு கொடுக்க போறேன். அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா 7வது வீட்டை பலவீனப்படுத்திட்டு 2வது திருமணம் அப்படிங்கிற 11வது வீட்டை ஸ்ட்ராங் பண்ணிடுவேன். இப்ப 11வது வீட்டை நான் பலப்படுத்திட்டேன். இப்ப இந்த 11வது கிரகம் பலமா இருக்கிறதுனால இவருக்கு 2வது திருமணம் ஏற்படும். ஓகே, இப்ப இவருடைய லக்னத்திலிருந்து 5வது வீடு முதல் குழந்தை. அப்ப 5வது வீட்டு என்ன கிரகமா இருக்கணும் அப்படின்னா ஆண் கிரகமா இருக்கணும். கரெக்டா 5வது வீடு பாத்தீங்கன்னா மேஷம். மேஷத்துக்கு அதிபதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் வந்து ஆண். அப்ப இவர் இந்த லக்னமா இருந்தார் அப்படின்னா இவர் நீங்க கொடுத்த கண்டிஷன் படி இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஓகே, இப்பயும் இதுல இன்னும் டீட்டெயில்டா போறோம். இந்த குழந்தை நார்மல் டெலிவரியா சிசேரியன் டெலிவரியா? செவ்வாய்ங்கிறது எப்போ வந்துருச்சோ இந்த குழந்தை சிசேரியன், நார்மல் டெலிவரி கிடையாது. இப்ப நீங்க கொடுத்த எல்லாமே எழுதியாச்சு. இந்த கிரக நிலை எப்போ வானத்துல வருது அப்படின்னு இப்ப நான் கடவுள், இப்ப நான் வானத்தை அண்ணாந்து பாக்குறேன், இந்த கிரக நிலையெல்லாம் எங்க வருது அப்படின்னு 2035 மே மாசத்துல வருது அப்படின்னா இந்த உயிரை நான் எழுதிடுவேன். நீ 2035 மே மாசத்துல போய் ஜெனிப்பிச்சிருன்னு நான் எழுதி முடிச்சிருவேன். இந்த கோடிங் எழுதி முடிச்சுட்டேன். இப்ப அந்த நான் ஃபிக்ஸ் பண்ண டேட்ல ப்ரீமியர் மாதிரி ப்ரீமியர் செட் பண்ணிட்டேன். அந்த டைம்ல இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிரும், அந்த உயிர் அங்க ஜெனிப்பிச்சிரும். ஓகே, இப்ப இவன் யாருக்கு அம்மா அப்பா, யாரோட இவன் அம்மா அப்பா யாரு, யாருக்கு இவன் பறக்கணும், எங்க பறக்கணும், இவங்களுடைய 4ஆம் வீடு எப்படி இருக்கு, 9ஆம் வீடு எப்படி இருக்கு, இவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இப்போ அதை மாதிரியான 4ஐயும் 9ஐயும் இப்போ நான் டிசைன் பண்ணணும். நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த 2ஐயும் நான் டிசைன் பண்ணிடுவேன். இப்படி இந்த நீங்க கொடுக்குற ரெக்யர்மெண்ட் படி நானே ஒரு உயிருக்கு ஜாதகம் எழுதிடுவேன். இப்போ வந்து நான் இப்போ உயிர் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்குண்டான கிரைட்டீரியாஸ் தான் நான் கொடுத்தேன். இப்போ அம்மா அப்பாவுக்கு அப்படிங்கும் போது அவங்களோட விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நீங்க எப்படி முடிவு பண்ண போறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா இந்த பிரபஞ்சத்துல, அந்த மொத்த கொடிங்க எழுதுனது நான் தான். இப்போ நீங்க என்ன டேட்டா, நீங்க யாருக்கு பறக்கணும், பணக்காரனுக்கு பறக்கணுமா, ஏழைக்கு பறக்கணுமா, ஒரு வீதியில இருக்கிறவனுக்கு பறக்கணுமா நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க வீதியில இருக்கிறவன்னு சொன்னீங்கன்னா அங்க இருக்கிற டேட்டாவை மட்டும் நான் அனலைஸ் பண்ணுவேன். இப்போ நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு நான் அந்த ஜெனிபிஸ் கொடுக்குறேன். இல்ல கோடீஸ்வரனுக்கு பறக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த பக்கம் பணக்காரங்க லிஸ்ட்டா எடுப்பேன். இந்த பணக்காரங்க லிஸ்ட்ல யாருக்கு கொடுத்தா இவன் லைஃப் செட் ஆகுமோ இவங்களுக்கு நான் பறக்க வச்சிருவேன். இந்த மொத்த கோடிங்க எழுதுனது நான் தான். இதுல நான் எங்க இவனை பிறக்க வைக்கணும், எந்த நாட்டுல பிறக்க வைக்கணும், நீங்க சொன்ன ஆள் இப்ப என்ன மதத்தை சார்ந்தவர் நீங்க சொல்லல, இஸ்லாமியர்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இவரை கல்ஃப் கண்ட்ரில பறக்க வச்சிருவேன். கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இவர் அமெரிக்கால பறக்க வச்சிருவேன். ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க இந்தியாவில் நான் பறக்க வச்சிருவேன். இல்ல இவர் ஒரு புத்த மதம் அப்படின்னு ஒரு தூக்கி நான் நேபாளத்துல பறக்க வச்சிருவேன். ஸோ நீங்க என்ன ரெக்யர்மெண்ட் கொடுக்குறீங்களோ ஒரு கடவுள், நீங்க என்ன மதம், யாருக்கு பறக்கணும், எப்ப பறக்கணும், நீங்க என்ன தன்மையுடையவராக இருக்கணும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி முடிவு எடுக்கக்கூடியவர் அந்த கடவுள். இப்போ நான் ஒரு உயிரை ஜெனிப்பிச்சேன் இல்லையா, இதற்கு பிறகு இந்த ஜென்மத்துக்கு பிறகு அது மீண்டும் வாழ போகுதா, இவனுக்கு எத்தனை ஆயுள் காலம் நான் எழுதியிருக்கேன், இந்த ஜென்மத்தில் இவன் என்னெல்லாம் பண்ணலாம், இதன் இல்ல இது மட்டும் பண்ண இவன் ஒரு 63 வயசு உயிரோட இருந்தா போதும். 63 வயசுக்கு பிறகு இவன் தேவையா தேவையில்லையா, இவன் தேவை இல்லை அப்படின்னா இவனோட மொத்த லெட்ஜரையும் இவன் பையன் கணக்குல கொண்டு வந்துருங்க, இவனோட க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இவன் பையன் ஜாதகத்துக்கு பார் போட்டு கண்டினியூ பண்ணி விட்டுருங்க. இல்ல இவன் பையன் ஜாதகம் எப்படி இருக்குன்னா அப்பாவுடைய எந்த கிரெடிட்டும் பையனுக்கு வராதுன்னு இருக்கு, நீங்க கொடுக்க முடியாது பையனுக்கு, உங்க பாவ கணக்கை பையன்கிட்டயே வாங்க முடியாது அப்படின்னு பையன் ஜாதகம் இருக்குது அப்படின்னா இவனுக்கு கொடுங்க, இவனை அடுத்த ஜென்மத்துல பிறக்க வைங்க அப்படின்னு இப்படிதான் கடவுள் கோடிங் போட்டு எழுதிக்கிட்டே இருப்பான். ஒரு கடவுள் இப்படிதான் தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஜோதிடராலையும் இது செய்ய முடியும். ஓகே ஓகே. இப்போ வந்து கிரகத்தோட காரகத்துவம் தெரிஞ்சிருச்சுனாவே நம்மளோட ஜாதக கட்டத்தை பார்த்து நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிரகம் இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ வேற கொஸ்டின்ஸ் நான் கேட்கவே தேவையில்லை. இப்போ அதோட கிரகத்தோட பேஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸுமே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அது ப்ரிவென்ட் பண்ண முடியலன்னா கூட இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் கூட. நிச்சயமா. இப்போ இதே கேள்வியிலேயே இவர் வந்து ஒரு போலீஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவருடைய ஆல்ரெடி செவ்வாய் வந்து ஆட்சியில தான் இருக்கிறார் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் சீருடை பணியாளர், தூக்கி நான் அவரை போலீஸ் வேலைக்கு கொடுத்துருவேன். இவருடைய 10வது வீடு தொழில் ஸ்தானம், 6வது வீடு வந்து உத்தியோகஸ்தானம். இவரோட 7 வீக்கா இருக்குது, 6 வந்து பலப்படுத்திடுவேன். 6 பலப்படுத்திட்டு அப்படின்னா இவர் போலீஸ் வேலை கிடைச்சு போலீஸ் வேலைக்கு போயிடுவாரு. நீங்க இப்ப என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா அந்த கிரகத்தை அங்க தூக்கி நிற்க வச்சிருவேன். அதில் அவர் செழிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கு தகுந்த கிரக நிலைகள் மாத்திடுவேன். ஓகே. இப்போ இது வந்து ஸ்லோ ஸ்பீட் ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து சம்பாதிக்க வேண்டிய வயசுல வந்து சம்பாதிக்க முடியாம இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ 40, 45, 50 இயர்ஸ்க்கு மேல வந்து சம்பாதிக்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான அமைப்புல வந்து இப்படி எல்லாம் நடக்கும் சார்? ஏன்னா இப்போ எங்கேஜ்ல தான் வந்து ஹெல்த் எனர்ஜி எல்லாமே இருக்கும்.
ஸோ ஓல்ட் ஏஜ்ல வந்து அது சம்பாதிக்கும் போது வந்து இந்த ஏஜுக்கு உண்டான பவரே வந்து இழந்துருது இல்லையா? ஸோ இதை வந்து எப்படி பாக்குறீங்க? அந்த கேள்வியோட அடுத்த கண்டினியூட்டியாவே இதை வச்சிருங்க. நான் வந்து இப்ப எனக்கு கடவுள் கோடிங் எழுதியிருக்கேன் இல்லையா, நான் வந்து பிறந்த உடனே கஷ்டப்படணும் அப்படின்னு எழுதிட்டான். அதனால நான் சனி பகவானோட நட்சத்திரத்துல பிறந்துட்டேன். நான் பிறக்கும் போதே எனக்கு சனி தசை ஓடுச்சு. அந்த சனி தசை முடிஞ்சதுக்கு பிறகு நான் மெல்ல மெல்ல சரியாயிட்டேன். இப்ப எனக்கு 40 வயசு நெருங்கும் போது சுக்கிர தசை வருது. அப்ப பாருங்க, நான் பிறக்கும் இப்ப அதே கேள்வி, அந்த நபர் நீங்க சொன்ன அந்த நபர் பிறந்த உடனே கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டா, இந்த அசுப கிரகங்களுடைய தசா புத்திகள் எப்ப ஆரம்பிக்குதோ அப்ப அவனை பறக்க வச்சிருவேன். இல்ல இவன் ஆரம்ப காலம் இவனுக்கு சூப்பரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு தசை நடக்கும்போது குருவோட நட்சத்திரத்துல அவனை பறக்க வச்சிருவேன். ஓகேங்களா? புதனுடைய நட்சத்திரத்துல அவனை பறக்க வச்சிருவேன். அவனை சூரியனுடைய நட்சத்திரத்துல நான் பறக்க வச்சிருவேன். இவனோட ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கணுமா, செகண்ட் பார்ட் நல்லா இருக்கணுமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அந்த நட்சத்திரத்துல அவனை நான் பறக்க வச்சிருவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரம் நீங்க என்ன நட்சத்திரம் சொல்றீங்க, அந்த நட்சத்திரத்துல அவனை நான் பறக்க வச்சிருவேன். அவன் அதுல இருந்து அந்த தசாபுத்திகள் அவனுக்கு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அவனுடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ என்னதான் வந்து கிரகங்கள் வந்து ரூல் பண்ணாலும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து கேள்வியே இருக்காது அடுத்து. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது, நம்ம அதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வேலைகள் அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறோம் சார். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். கிழக்கு சித்த நமோ நமக்கு.